இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் நம்ம ப்ரோ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஃப்ஜேவை கெட்ட வார்த்தையில் திட்டிய பார்வதி. அருது வார்த்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்டா அதை ஒழுங்கா மியூட் கூட பண்ண மாட்டீங்களாடா? சரி பரவாயில்ல, மியூட் போடாம இருந்தனாலதான் அது என்ன வார்த்தை நமக்கு தெரிஞ்சது. எது பார்வதியும் கமுர்தன் மோட்டார் ரூமில் என்ன கண்ட்ராவி பண்ணாங்க? கிடையாது, என்ன ரூம் இது? ஆக்டிவிட்டி ஏரியாவில் என்ன செய்தார்கள் சொல்றது ஏக்கு திரும்ப ரிட்டர்ன் ஓடி போனாதான் தெரியல. பாரு கமருதன் பிக் பாஸாலே தாங்க முடியல. பாரு கமருதன் திவ்யாவை புள்ளி செய்யும் கமுர்தீன், சாரி மக்குர்தீன். கேவலமா என்னடி பண்ணாங்க? என்னடி எதுக்கு நீ பேசுற? கேவலம் என்ன பண்ண? இந்த வாரமாவது விஜய் சேதுபதி இதையெல்லாம் கேட்பாராம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்க்கலாம். வாய்ப்பே இல்லை. வாரம் இவரு கேட்பாரா கேட்பாரு. ஒன்று பார்த்தேன். I can't control any emotions here, Big Boss. எவன் பார்த்தாரு? சாமிங்களா. பிக் பாஸ் ஆனால் பிக் பாஸ் பார்த்துருப்பாரு, கமருதன் உங்க கேமரால பார்த்துருக்கோங்க. This is such a idiot behavior. இந்த பேபின்னு சொல்ல சொல்ல கடுப்பாகுதுடா. Maintain பண்ணு பேபி. பேபி வாய் நல்லா வருது. ஃபர்ஸ்ட் அந்த மோட்டார் மேட்னே வருது. அந்த மோட்டார் நம்ம சுத்த பத்துக்கடா. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி ஏரியால பார்வதியும் கமருதீன் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வேற என்ன பண்ணாங்க? சிக்கையா மொக்கையா கிக்கியா மொக்கையா கிளி 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 பிலி பிலி கிளி. கிளி கிளி. I felt ரொம்ப ரொம்ப கண்ணுல கண்ணீர் முட்டிருச்சு. கண்ணுல தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். கோர்ட் டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி ஏரியால நடந்துச்சு. நேத்துலாம் சலசலப்பு வந்தது. எஸ் கரெக்ட் மேடம். இவங்க ரெண்டு பேரும் மைக்க மாத்தி பேசுனாங்களே, அந்த கேஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து வெளில வந்துருவாங்க, ரெண்டு பேரை தவிர. திரும்பி போவாங்க. எல்லாரும் வெளியில போன பிறகு இவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள போறாங்க. உள்ள வந்து ஏதோ ஒன்று நடக்குது, ஆனா அவங்க பேசுறாங்களா இல்ல என்ன பண்றாங்க நமக்கு தெரியல. இதை வந்து நான் லைவ்லயே பார்த்துட்டேன், ஆனா எபிசோட்ல காமிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஒரு நாகரிகம் கருதி. வந்துச்சா? நான் பார்க்கலையே. லைவ்ல பாத்துருப்பாங்க. இல்ல மெயின் எபிசோட்லயும் வந்திருக்குங்கிற. மைக்க மறைச்சு பேசிருப்பாங்கடா, வேற எதுவுமே நடக்காதுடா அப்படியே நீங்க நினைக்கலாம். நான் கூட அதாங்க நினைச்சேன். ஏன்னா அவங்க மைக்க மாத்தி பேச நினைச்சிருந்தா வெளியில வந்து கூட பேசிருக்கலாம். அதனாடா சரியா தானே சொல்றேன். வெளியில வந்து தனியா உட்காந்து மைக்க மாத்தி கூட பேசிருக்கலாம். ஏன்னா அதுதான் அப்பப்போ பண்றாங்க. பேசுறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. பாரு கமருதன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை இவங்க மைக்க மறைச்சு பேசியிருந்தா பிக் பாஸ் வந்து சொல்லிருப்பாரு, மைக்க மறைச்சு பேசாதீங்க, அப்படின்னு சொல்லிருப்பாரு. பாரு கமருதன் பேரை மட்டும் சொல்றேன். என்ன சொன்னாருன்னா, அது என்ன சொல்றது பிக் பாஸ்க்கே தெரியல. பாரு கமருதன் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு பாத்தியா? பாருடா, எனக்கும் கேட்டுச்சு. தெரியல, எனக்கு தெரியல. நம்ம எதுவும் தெரியாம நம்ம எதுவும் சொல்ல. பள்ளி சவுண்டா இருக்குமோ? இந்த இடத்துல தான் எனக்கு டவுட் வந்து இன்னும் அதிகமா போனுச்சு. ஒருவேளை மைக்க மறைச்சு பேசியிருந்தா பார்வதி கமருதீன் மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி சொல்லாம பாரு கமருதீன் அதோட முடிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கே என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவங்களோட பர்சனல், அவங்க என்ன பண்ணலாம், அது அவங்க வெளியில போய் என்ன கர்மத்தானா பர்சனலா இருந்தா நீங்க வெளியில வச்சு பண்ணிக்கலாம். நீங்க பிக் பாஸ் வீட்ல இல்லாம வெளியில இருந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இது ஒரு ஷோ, இதுல நீங்க பண்ற எதுவுமே பர்சனல் கிடையாது. ஆமா, அது கேட்க தான் செய்வாங்க. நான்
போய் பார்த்தேன்டா. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, நம்ம கிட்டே ஒரு மைக் இருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுதான் இவங்க பண்றாங்க. அதனால இங்க நடக்கிற எதையுமே நம்மளால பர்சனலா எடுத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் வெளியில இருக்க ஆளு பார்வதிக்கு. ஆனா அந்த வீட்டுல வச்சு பண்ணாதீங்க, இது ஒரு ஷோ, அவ்வளவுதான். எப்பதான் இங்க 2 பேரும் திருந்துவாங்கன்னு தெரியல. இதுக்கு ஒரு குடும்பத்தை போட்டு விடுங்கயா, என்னன்னு தெரியும். தோச்ச போயிடும்ல. நான் போய் பார்த்தேன்டா. அடுத்து எஃப்ஜேவை கெட்ட வார்த்தை திட்டிய பார்வதி. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நான் சொல்றேன். மைக்க மறைச்சு பேசாதீங்க, ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது. பார்வதியும் கமருதீனும் நிறைய இடங்கள்ல மைக்க மறைச்சு தான் பேசிருக்காங்க. பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் திருந்தல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தண்டனை கொடுத்தாரு, அப்பவும் திருந்தல. இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும். இவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் கூட நினைச்சேன் அதுக்கப்புறமாச்சும் இவங்க திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. கம்மு ப்ளீஸ் கம்மு பேசாதீங்க, மைக் போர்டுல 2 பேரும் ஜாகிங் போகும்போது மைக்க கைட்டி வச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு போறது. அவன் முன்னாடி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் விக்ரம வெறுப்பேத்துறதுக்காக பண்றாங்க. உங்க 2 பேரையும் நம்ம எந்த லிஸ்ட வைக்கிறதுனே தெரியல. கொஞ்சம் 2 பேரும் ஒண்ணா வெளில அனுப்பிடுங்க. கேட்டா எங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியா தான் இருக்குது, நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம். அத பத்தி தான் எஃப்ஜே இன்னைக்கு கமருதீனையும் பார்வையும் கிழிச்சிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சுடா பாக்குறதுக்கு. என்ன ட்ரை பண்ணாத. இந்த மேட்டர் பத்தி மக்குருதீன் என்ன சொல்றான்னு பாருங்க. சரியா மாட்டுங்க, மைக்க மறைச்சு பேசாதீங்க, ஒரு வாட்டி கூட சொன்னதே கிடையாது. நீங்க 2 பேரும் மைக்க மறைச்சு பேசின விஷயத்த பிக் பாஸ் வந்து திட்டியே சொல்லிருக்காரு. இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும் மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு? கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசல, கேவலமா கன்றாவே நாக்க புடுங்குற அளவுக்கு கேட்டிருக்காரு. இல்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா பனிஷ்மென்ட் கொடுத்தாதான். பிக் பாஸ் இங்க டம்மி பிக் பாஸ் தான். 1-2 டைம் பேசிருக்காங்க. பிக் பாஸ் வார்னிங் கொடுத்த பிறகு நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தும் நிறைய டைம் சொல்லியும் திட்டியும் நாக்க புடுங்குற அளவுக்கு கேட்டுமே நீங்க வந்து திருந்தாம பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்க பேசும்போது கூட மைக்க சரியா மாட்டுங்க தான் சொல்லிருக்காங்களே தவிர இந்த மக்கள் உள்ள போயிட்டு என்ன பைத்தியம் முடிச்சிடும் எல்லாத்துக்கும். அது ஒரு புரிஞ்சுக்கிற அறிவு கூட கிடையாதாடா. அது இருந்தா மைக்க மறைக்கலையா? அதாவது இவங்க 2 பேரும் வேணும்னே மைக்க மறைச்சு பேசலையாம். பாரு அரோராவும் கூட மைக் மறைச்சு பேசிருக்காங்க. இந்த சாங் தானே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது பிக் பாஸ் வந்துட்டு பாலையும் முட்டையும் தூக்குனாருல, அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாருல, அடுத்த நாள் நைட்டே மைக்க மறைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு குறும்படம் இருக்கு, அதை பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்க கூடாது, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். அவங்க இதான் வந்து தெரியாம பேசிட்டாங்களாம். பாத்துங்க மக்களே, பாத்துங்க. சோறு தான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா? என்கிட்ட சம்டைம்ஸ் பாரு பேசும்போது மைக் பிடிச்சிட்டு பேசியிருக்கான். இப்ப எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை ஒண்ணு வரும். இந்த பார்வதியும் கமருதீனையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருந்தான் எஃப்ஜே. தகுதி கிடையாதுடா. சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வாரம் ஃபுல்லாவே பார்வதி கவலை விட்டுக்கிட்டே இருந்தாயா. நான் பார்த்த வரைக்கும் பார்வதியை கதற விடுற ஒரே ஆள்னா அந்த வீட்லயே எஃப்ஜே மட்டும்தான். கொஞ்சம் பேச விடுறா, என்னடா அட்டாக் பண்ற? மத்த யாருமே பேசி சமாளிக்க முடியல. ஆனா எஃப்ஜேவை கண்டா மட்டும் பார்வதிக்கு பயம் வந்துருது. உங்களோட பொருளையே எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அதோட கசப்பு தெரியுது. எஃப்ஜே கிட்ட மட்டும் பார்வதியோட பருப்பு வேக மாட்டேங்குது. அவனை மட்டும் சமாளிக்கவே முடியல. இப்ப இந்த சண்டைக்கு வந்துடலாம். எஃப்ஜேவை சமாளிக்க முடியாம இந்த மக்குருதீன் என்ன பண்றான்னா அடிக்கிற அளவுக்கு போயிட்டான். உனக்கு வந்துட்டு பாயிண்டா பேச வரல, நீ பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஜிங்காங் அடிச்சுக்கிட்டு புள்ளி பண்றதுலாம் நீ லாய்க்கு, வேற எதுவும் உனக்கு வராது. நல்லா போயிட்டு இருந்தாரு. ஒழுங்கா இந்த மக்கள் வந்துட்டு மக்குத்தனமா பேசாம நீ வாயை முடிச்சு இருந்தாலே ஃபர்ஸ்ட் வார் எப்படி இருந்தா அதுக்கு வந்துட்டு இது மாதிரி நீ லூஸ் டாக் கொடுத்தா வச்சுக்க, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ சாவி கொடுத்து திருவிழா நீ ஆடுற பீட கூட சேர்ந்தாலே பீடை ஆயிடுவாங்க போல. பிளான் பண்ண மாதிரியே திவாகர் மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாரு கமருதீன் பார்வதிக்கு. திவாகர் எல்லா சண்டையிலையும் மூட்டி விட்டு கிளம்பிடுவாங்க. அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு கூல ஆரம்பிச்சு மொவங்கிற ஒரு வார்த்தை அதை ஃபுல்லா கூட கட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் ஐ கேன் கண்ட்ரோல் மை வேர்ட்ஸ். பிக் பாஸ் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ கிளம்பிடு. வருது வார்த்தை, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களுக்கு வார்த்தை வரும், நாங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றது? ஐ cannot control here பிக் பாஸ். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்னைக்கு தான் சொன்னாங்க நான் கண்ட்ரோலா இருப்பேன், வார்த்தையை விட மாட்டேன்னாங்க.
அது ரெண்டு பிள்ளை போன வாரம் லூசு பயம். இத பத்தி விஜய் சேதுபதி இந்த டைம் கேக்குறாரான்னு பார்க்கலாம். பேசாதடா. ஐயோ, இதே ரம்யா சொல்லியிருந்தா டோர் ஓபன் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்படி சொல்லிடுவாரு. ஆனா பார்வதிக்கு இதே மாதிரி சொல்றாராங்கிறத பார்க்கலாம். I think எங்க விஜய் திட்டுவாரும் பயப்படுவாரு. இப்படி எல்லாம் கேவலமா கெட்ட வார்த்தையில பேசிட்டு அப்புறம் ஒரு நடிப்பு ஒண்ணு போடுவாங்க பாருங்க. ஒரு பக்கம் எனக்கு என் ஃபேமிலி யோசிச்சாலும் பயமா இருக்குது. ஐயோ பயமா இருக்கா? என்ன நடிப்புடா இது? இது வரைக்கும் பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடிப்பை பார்த்தது இல்லடா. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் கேமரால வந்து பேசும்போது அம்மா நான் இப்படி நடிச்சுட்டா மட்டும் விட்டுருவாங்களா? என்ன இது? அது எப்படி எல்லாத்தையும் பண்றாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க, பேசிட்டு இப்படி ஒரு நடிப்பு போட்டா நாங்க நம்பிடுவோமா? நான் உனக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் இந்த வீட்ல நடக்கிறது. நல்ல தண்ணியா வெள்ளியா? சொல்லிட்டே இருப்பேன். இந்த மூஞ்சி மட்டும் மாறும். மீடியம் சொன்னா நம்புவானுங்க, நாங்க நம்ப மாட்டோம். என்ன விஷயம் எதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலே பார்வதி நம்புறவங்கலாம் கிட்டத்தட்ட கமருதீன் தான். தெரிஞ்சுட்டு தான் நீங்களும் உள்ள வந்தீங்க. என்ன விஷயம் எதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க? அப்போ வந்துட்டு நீங்க என்னலாம் பண்ணுவீங்க, என்னலாம் பேசுவீங்க, எது வெளியில போகுங்க எனக்கு தெரியாது, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். என்னடா இது? தெரியல எந்த விஷயம் வெளியில போகும், எந்த விஷயம் இது பண்ணுவோம். சிரிக்கிற மாதிரியே இருக்கு. பார்வதி கிட்ட மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணிட்ட அப்படி? ஐயோ என்ன பண்ணிட்டேன்னு கேட்காதயா, சொல்ல முடியாது. நீ அப்படி என்ன நினைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்ட? நீங்க என்ன பண்ணீங்களோ அதுதான் வெளியில பேசுவாங்க. நீங்க அதனால பயப்பட வேணாம். ஒரு லிமிட்ல ஒரு எந்த ஒரு இது ஒரு ஜென்யூனா தானே ஃபீல் பண்றேன். இல்ல நாங்க எதுவுமே தப்பு பண்ணல, எதுவுமே நாங்க தப்பா பேசல, நான் கரெக்டா தான் இருந்தேன், நான் லவ் பண்ணது கூட என்னோட இஷ்டம் தான், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படி நீங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருங்க. வெளியில எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். ஏன்னா நீங்க கரெக்டா தானே இருக்கீங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அடுத்து திவ்யாவை புள்ளி செய்யும் மக்குருதி. ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்துட்டு கேவலமா பேசுறான், கேவலமா நடந்துக்கிறான், இவன் ஒரு கேவலமான ஒரு ஆளு, இவனோட சகாசமே வேணாண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கிதான் இருக்காங்க. ஆனா இந்த மக்குருதிலே வாண்டடா வரான். தலையாயிட்டு திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. வாண்டடா திவ்யா பத்தி ஒண்ணு பேசுறான். டார்ச்சர் பண்றவே நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்பதான் திவ்யா வந்துட்டு கமருதீன் கிட்ட வந்து பேசுறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஒண்ணு நடக்குது. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். ரெண்டு பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப கமருதீன் வந்துட்டு பாயிண்டா பேசாம புள்ளி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்குருதனுக்கு வந்துட்டு பாயிண்டாவும் பேச தெரியாது, ஒரு இழவும் தெரியாது, அது மண்டையில என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. ஏய் கேவலமா என்னடி பண்ணாங்க? என்னடி எதுக்கு நீ பேசுற? இதெல்லாம் இருந்தா தானே பேசுறதுக்கு. அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் பண்றான். மேல பத்தி நீ நல்லா வா, மேல காக்க ஆயிப்போம். மக்குருதன் புள்ளி பண்ணதான் தெரியும், அந்த புள்ளியை தான் பண்ணிட்டு இருக்கான். அவர்தானே சொன்னாரு நான் இனிமே திவ்யாவை பத்தி பேச போறது இல்லன்னாரு. நான் இந்த ஒரு கேவலமான வேலைக்கு வினோத் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நினைக்கிறீங்கன்றதால அவ என்ன பண்ணாலும் கமருதீன் வினோத்துக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. அது இந்த ரெண்டு பீடையும் கூட சேர்ந்துகிட்டு இந்த சண்டையில பாத்தீங்கன்னா தலையா இருக்கிற அமித்துமே ஒண்ணு சொல்ல மாட்டாரு. டீ போட்டு பேசலாதே நீங்க நான் ப்ரோமால திட்டினாரு. நீங்க இந்த வீட்டோட தலை ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, கமருதீன் வந்துட்டு கேவலமா பேசிட்டு இருக்கான், கேவலமா புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அவனை நீங்க கேட்காம நீங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் சும்மா இருங்க கமருதீன், சும்மா இருங்க பேச. கமருதீன் நிறுத்துங்க, கமருதீன் 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 கமருதீன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ தலையா தலை மாதிரி நடந்துக்கணும். இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸா, they are also housemates தானே. தலையா இருந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்றதே தெரியல. அது எப்படி ஒருத்தர் பேச முடியும் அந்த மாதிரி? அப்புறம் திவ்யா வந்துட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி கமருதீன் திவ்யாவை புள்ளி பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற வினோத் வந்துட்டு தடுத்து நிறுத்தவே மாட்டாரு. அவரும் பலகடிச்சாரு. நீ பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்றாரே தவிர அதை ஸ்ட்ராங்கா ஒரு தடுத்து நிறுத்தவே மாட்டாரு. இந்த வாரம் முழுக்க அவருக்குமே திவ்யாவை பிடிக்காது, அதான் உண்மை. இந்த வாரம் விஜய் சேதுபதி இதெல்லாத்தையும் கேட்பாரு நான் நினைக்கிறேன். பாக்கலாம். எப்படி இருக்குன்னா வீக்கெண்ட்ல என்ன திட்டுவாங்க அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒன்னு வரும், ஃபயரா இவ்வளவு ஃபோர்ஸா இருக்கு, பயங்கரமா ஒரு சம்பவம் நடக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா எபிசோடு போனீங்கன்னா வச்சுங்க புஷ்னு போயிடும். எப்படி ஒருத்தவங்க பண்ண முடியுது? பீடையா இருக்கட்டும், மக்குடுதனா இருக்கட்டும், இந்த வாரத்துல நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. மைக்க மறைச்சு பேசுனது, நிறைய வார்த்தைகளை விட்டது, நிறைய இடங்கள்ல தப்பா நடந்துகிட்டது, இதெல்லாமே பண்ணிருக்காங்க. இத வந்துட்டு விஜய் சேதுபதி இந்த வாரம் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். கமருதீன் ரொம்ப கேவலமா இருக்கு கமருதீன் நீ பண்றது. என்ன கமருதீன்? நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு அடுத்த வீடியோல வரேன். நன்றி, வணக்கம். சூப்பர். ஆனா இது கமருதீன் ஒரு நடுவுல ஓரளவுக்கு நல்லா ஆனாரு. அந்த அரோரா கூட இருக்கும் போது மட்டும் ஓரளவுக்கு டீசென்டான மாதிரி இருந்துச்சு.
கொஞ்சமாவது அறிவு வந்து பார்வதி கூட சண்டை வந்து விலகி நல்லா ஓரளவுக்கு நல்லவரா இருந்தாரு. அப்படியே திரும்பியும் அந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்த கமருதீன் அதே இதை மாத்தி விட்டாங்க. என்ன பார்வதி புரியல. அவங்க தெளிவா இருக்காங்க. அதாவது திவாகரை எப்படி யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி கமருதீனை திவாகர் என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு. அதனால அவங்க சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க. கமருதீனுக்கு வந்து இந்த மாதிரி லவ் கண்டென்ட் கொடுத்து கமருதீனை மயக்கி வச்சிருக்காங்க. அவரு போய் பார்வதியா பாப்பாரு. அவ்வளவு டேஸ்ட் மட்டமான டேஸ்டா போவாரு. இல்ல அவங்க அவரை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க, அது அவருக்கும் தெரியும். இல்ல அதெல்லாம் பார்த்தாருன்னா எல்லாம் என்ன எல்லாம் பண்ணுவாரு. வெளில இருந்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, சொல்லியும் ஒரு இப்படி அதான் இருக்காரு. அந்த அளவுக்கு யாரும் டீட்டெயிலிங்கா சொல்லல போல இருக்கு. எல்லாம் மேட்டாப்ல சொல்லிட்டு விட்டாங்க போல இருக்கு. அவர் அதை எனக்கு தெரிஞ்சு இங்க கவனிக்கல. இருக்கிற வரையும் இருந்துக்கலாம், வெளில போய் நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம்னு அதுதான் இருக்காங்களோ சொல்றேன்ல, இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட. அதான் தெரியுது, அது பார்த்தாலே தெரியுது. உள்ள என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல. அது எப்படியும் கேட்கவும் மாட்டாங்க. இதே கமலா இருந்தாங்கன்னா அவரு டைரக்டாவே கேட்டுருவாங்க, என்ன மருத்துவம் அப்படின்னே கேட்டுருவாரு எனக்கு தெரிஞ்சு. இவர் விஜய் சேதுபதி எல்லாம் அதான் சொல்றல, ஒரு விஷயத்துல போன வாட்டி சாண்ட்ராவே கேட்க மாட்டேங்கிறாரு. சாண்ட்ரா தான் இருக்குல்ல எல்லா இதுவுமே பண்றாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப பார்வதியும் கேட்கற மாதிரியும் தெரியல. இல்ல அவங்க எல்லாம் வெளில அனுப்பிட்டா இங்க ஒண்ணும் ஓடாது, அதனால கூட அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே இருக்கும். அதுதான் வெளில மெயின் அனுப்ப ரீசனா மாட்டாங்க. இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆட்கள். உங்களை பத்தி பேசலனாலே விஜய் சேதுபதி பத்தி அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மள ஏதாவது திட்டிட போறாங்க அசிங்கமான்னு அவர் பயந்துக்கிட்டு கேட்காம விட்டுறாரு என்னவோ. இருக்கலாம், பாப்பா என்னன்னு ரொம்ப மோசமா ஆமா போகுது. ஆமா, எப்படியும் அதாவது சம்பந்தமே இல்லாத ஆளை பிடிச்சி திட்டுவாரு. அந்த வாரம் ஃபுல்லா அதையே வச்சு ஓட்டுவாரு. அதே தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நடக்க போகுது. இதுதான் வாரம் நடக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்